ஆர்பி ஸ்குவாட். இப்போ நாம் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா நஞ்சை புளியம்பட்டி, திருப்பூர்லேருந்து நஞ்சை புளியம்பட்டிக்கு வந்திருக்கோம். ஃபுல்லாக பார்த்து சுற்றி பாருங்கள், வெறும் நெல்லாக தான் இருக்குது. ஒரே ஃபார்மர் தான் இங்கே ஃபுல்லாக, விவசாயம் ஃபுல்லாக அதிகமாக இருக்குது. இங்கேருந்து நம்ம ஆற்றுக்கு போகிறப்ப இது வந்து ஒரு டேம் எதுவுமே இல்லை, சும்மா ஒரு நார்மலான ஒரு ஆற்று தான். தண்ணி வந்து ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இப்போ நாங்கள் அங்கே போய் குளிக்க போகலாம். நம்ம நஞ்சை புளியம்பட்டியில் இருக்கோம். நேராக கோபிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா நஞ்சை புளியம்பட்டி இருக்கும். அங்கேருந்து நம்ம அப்படியே ஆற்றுக்குள்ளே போய் இறங்கலாம். இப்போ வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள், பின்னாடியே வாங்க போய் பார்த்துக்குவோம். ஓகே வாங்க வண்டி ஓட்டுறப்ப பார்க்கலாம். ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ஆர்பி மணிகண்டன் பேசுகிறேன். இப்போ நம்ம பார்த்தோம்னா பழைய பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா புளியம்பட்டியில் இருக்கிற ஒரு சின்ன குளம், அதாவது ஒரு குட்டி லேக் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அங்கே தான் போக போகிறோம். கோபி ரோடு பிடிச்சி அது வழியாக போகிறோம். பழைய பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்துட்டோம். பழைய பஸ் ஸ்டாண்டை கிராஸ் பண்ணி போகலாம். முட்டா அவங்க வாட்டுக்கு ஏறி வராங்க. ஒரு பஸ்னா பெரிய வண்டினா அப்படி தான், ரோட்டில் அவங்க வாட்டுக்கு ஏறி வந்துடுவாங்க போடுறதுக்கு. போலீஸ் ஓவராக போட்டிருக்காங்க இன்னைக்கு. என்னமோ எதுக்காகன்னு தெரியலையா, எதுக்கு கட்சி மீட்டிங் எதுவும் போட்டிருக்காங்களா? பார்க்கெலாம் ஓடிட்டு இருக்கும் போல் இருக்க. அதாவது ஈவினிங் டைம் மட்டும் இந்த பார்க் ஓடிட்டு இருக்க, பகல்லாம் ஆமாம். 20 ரூபாய்க்கு அந்த அளவுக்கு ஒருத்தர் இல்லை. ஃபஸ்ட்டு 5 ரூபா இருந்தது, இப்போ 20 ரூபா வந்து அநியாயத்துக்கு ரேட்டு ஓவர். அவர் மட்டும் உட்காந்துருக்காப்புல. ஓகே நண்பா, நம்ம பார்த்தோம்னா மேம்பாலத்தில் இப்போ போயிட்டுருக்கோம். வேகமாக போகிறோம். டைம் வேறு இல்லை, சீக்கிரம் போயிட்டு வரணும். வெயில் அடிக்கிற டயத்தில் நம்ம வந்து அங்கே போய் குளிக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் அந்த லேக்கில். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம சீக்கிரம் பார்க்கலாம். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்கிற டயத்தில் எல்லாமே நம்ம மக்கள் எல்லாமே தண்ணியை தேடி ஓட வேண்டியதாகவே இருக்குது. வாங்க, இன்றைக்கி அந்த பிளேஸ் பார்த்துருக்கேன், வேறு லெவலில் இருந்துச்சு. வேறு லெவலில் ஃபன் பண்ணுறோம் இன்றைக்கி. ஒரே என்ஜாயாக இருக்கும். கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். ஆப் பண்ணிக்கா அங்கே போயிட்டு ஒன்றுமே இல்லாமல் வீடியோ. ஓகே நண்பா, நம்ம வந்து புது பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். திருப்பூர் புதிய பேருந்து நிலையம் பார்த்தீங்களா. புது பஸ் ஸ்டாண்டு நல்லா கட்டிருக்காங்க, வேறு லெவலில். ஃபஸ்ட்டில் இருந்ததை விட இப்போ சூப்பராக இருக்குது. ஆட்டோ ஸ்டாண்டு நீர்மூரில் மூட்டாங்க. நல்ல ஒரு வேறு லெவலில் கட்டிருக்காங்க ஒரு பஸ் ஸ்டாண்டை. ஸ்டே பண்ணுறதுக்கு இடம் நல்லா போட்டிருக்காங்க வச்சா. ஃபஸ்ட்டில் வந்து அந்த அளவுக்கு இல்லை, இப்போ நல்லா இங்கே நல்லா ரெஸ்ட் எடுக்கிற அளவுக்கு இருக்கும் போட்டு. ரூமெலாம் இருக்கும் நினைக்கிறேன் உள்ள. ஆமாம், என்ன கவர்மெண்ட் நல்லா பஸ் ஸ்டாண்ட் நல்லா கட்டிருக்காங்க இப்போதைக்கு பார்க்குறதுக்கு. ஓகே காய்ஸ், புது பஸ் ஸ்டாண்டை தாண்டி வந்துட்டோம். ஒரே ரோடு தான், நேராக பிடிச்சி ஒரே போயிட்டே இருப்போம். ஆனால் குழி தோன்றது மட்டும் எந்த பக்கமும் நிப்பாட்ட மாட்டாங்க போல இருக்கு. பள்ளம் தோன்றது மட்டும் நிப்பாட்டவே மாட்டாங்க போல.
இப்போ இன்றைக்கி ஒரே டயர்டாக இருக்குடா சாமி. பாருங்க guys, எவ்வளோ கூட்டம் இருக்குது. திருப்பூருக்குள்ளே பார்த்தோம்னா ஒரே டிராஃபிக் தான். எங்கே பார்த்தாலுமே உள்ளே போய் தொழில் நிறுவனால வண்டி வாங்கினது ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு. பார்த்தீங்களா கூட்டத்தை எப்படி வராங்க. ஈசபுரத்தில் சிக்னல் திறந்து விட்டதுமே எவ்வளோ கூட்டம் எவ்வளோ பேர் வந்துருக்காங்க பாருங்களேன். இது ஒன் வேல வரவங்க மட்டும். நம்ம சைடில் நிற்கிறாங்க, இந்த பக்கம் இந்த போகிறப்ப வாங்கிக்கிட்டு. எங்கே பின்னாடியா? சரி வேறு நெட்டுக்கு இருக்கான், அப்படியே அடுத்து பார்த்துக்கலாம். வண்டியை பார்த்தியா? இதெல்லாம் மூவிங் ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கான். தெரியலையா? ஒரு நேரம் தான் இருக்கியா? வீல் சைடில் பெண்டும் போகாது. ஸ்டேரி லைட்டாக மூவ் ஆகும்னு நினைக்கிறேன். திரும்ப நினைக்கிறேன் நம்ம பெரிய வண்டி திருப்பணும், அது மாதிரி திருப்ப முடியாது. அதான் ரொம்ப அதான் மெதுவாக மூவ் ஆகுது. ஒவ்வொரு இன்ச்சாவா அந்த மாதிரி மூவ் பண்ணுறாங்க. ஓவர் டிராஃபிக் அங்கே பாருங்க ஃபுல்லா. ஆமாம், அது கையெல்லாம் அப்படியே எரியுது ஹீட்டாக. ஆனால் அந்த வெயிலில் மட்டும் பிளாக் ஷர்ட்லாம் போட்டு வந்த முடியே. இல்லை கருப்பு சட்டை பிளாக் கலர் சட்டை போட்ட முடியே. அப்படியே வெந்து பார்த்துக்க, அடுப்பில் வைக்க வேண்டாம். ஓகே, எங்கே ஒரு வேளை சிக்னலை போட்டாங்க, வாங்க முன்னாடி போவான். வெயில் ஓவர் ஆயிடுச்சு. போய் நீர் குடிச்சிட்டு வரலாம். நீர் மோர் வரலாம். அங்கே மோர் வாங்கிட்டோம். மோரில் மல்லி இதெல்லாம் போட்டு நல்லா செம்மையாக இருக்குது. கத்தி செம்மையாக இருக்கு போல. போட்டு வளைச்சி மாட்டுறேன். அட்டகாசம். மோர் செம்மையாக இருக்கும். மாங்காய் மல்லித்தலை அதெல்லாம் போட்டு உப்பு சூப்பராக போட்டுருக்காங்க. இன்னொரு டம்ளர் வாங்கி எடுத்து போகிறேன். இதே வளைச்சி மாட்டுறாங்க. பார்த்தீங்கன்னா இன்னொரு டம்ளர் ஒன் மோர். இதுக்கு பேர் தாங்க ஒன்ஸ் மோர். அவர் 3வது டம்ளர் வாங்கி எடுத்தாரு. வெயிலுக்கு நல்லா இருக்கு, செம்மையாக இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மோர் குடிச்சிட்டோம். வெயிலுக்கு செம்மையாக இருக்குது. வயிறு நல்லா கூலிங்காக இருக்குது. உப்பு இப்பெல்லாம் போட்டு வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க மோர். நாங்கள் 2 மணி நேரத்தில் தேடி பார்த்தோம், மோர் எங்கேயுமே போடலை. கடைசி எங்கேயும் தான் போட்டுருக்காங்க. குடிச்சிட்டோம். சரி, இப்போ நம்ம அப்படியே கிளம்பலாம். வீடியோவில் ஃபாலோ பண்ணுங்க, முன்னாடியே வாங்க. வண்டி ஓட்டுறப்ப பார்க்கலாம். ஓகே, வாங்க வண்டியில் போயிட்டே இருக்கலாம். இப்போ தான் நண்பா வயிறு அப்படியே குளிர்னு ஜில்லுன்னு இருக்குது இந்த வெயிலுக்கு. காலையிலேருந்து வர்றப்போ ஒரே டயர்டாகவே இருந்துச்சு. இந்த மோரை குடிச்சோடனே நல்லா இருக்குடா. நான் எனக்கு சாப்பிட உள்ள ஒரு 2-3 மாங்காய் பீஸ் வர உள்ள இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அந்த மாங்காவுக்கு அந்த மோர் அடிச்சு சாப்பிட்றதுங்க செம்மையாக இருந்துச்சு. இப்போ தானே இப்போ இந்த மாதிரி மோர் குடிக்கும் போது சரி நல்லா இருக்கு, மோர் பந்தில் போட்டா அப்படின்னு.
வீட்டில் நார்மலாக இருக்கும்போது மோர் குடிப்பேன் தெரியுமா? இதே மோரை நம்ம வீட்டில் உட்காந்து குடிச்சு முடிச்சுக்க அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது, குடிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்காது. வெளியே வரும்போது சாப்பிடும்போது நல்லா இருக்குது. இந்த சொல்லுவாங்கள்ல பெரிய பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிட்றத விட ஒரு ரோட்டு கடையில் சாப்பிடுதுமா தோசை இதெல்லாம், அது வேறு லெவலில் இருக்கு. ரெண்டு வாங்கி சாப்பிட்றதுக்கு அதே மெத்தடு தான். எதையுமே நம்மளே செஞ்சு நம்மளே சாப்பிட்டா அது நல்லா இருக்காது. ஓகே காய், இப்போ பார்த்தோம்னா நம்ம பெருமாநல்லூர் வந்துட்டோம். பெருமாநல்லூர் 4 ரோட்டில் நிற்கிறோம். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம கோபி வந்தாச்சு. கோபி வந்துட்டு நம்ம புளியம்பட்டி போகிறோம். பார்த்தீங்கன்னா சாப்பாடு ஹோட்டல் எதுவுமே இல்லை அங்கே. அதனால் இங்கே கோபிலே நம்ம சாப்பாடு வாங்கிட்டு போயிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மணிக்கு பிரியாணி வாங்குகிறோம், உதயனுக்கு வந்து சாப்பாடு வாங்குகிறோம். வாங்க உள்ளே போய் வாங்கலாம். வாங்க பிரியாணி வாங்குகிறோம், உள்ளே ஆர்டர் கொடுக்கலாம். போய் உள்ளே தான் ஆர்டர் கொடுக்குறோம். ஓகே காய்ஸ், இங்கே வாங்கியாச்சு. பிரியாணி 150 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். 150 ரூபாய்க்கு ஒருத்தா, 150 ரூபாய்க்கு ஒருத்தா தான் சொல்கிறோம். இங்கே வந்து சாப்பிடுங்க. இல்லாட்டி அதான் கடை ஒட்டியாக இருக்கு. டவுன் பிரியாணி, டவுன் பிரியாணி நல்லா இருந்தால் சொல்கிறேன். வர்ற அங்கேயே சாப்பிடுங்க. நல்லா இல்லைன்னா வந்துடாங்க தயவுசெய்து. கவரே கேவலமாக இருக்கும். அதுக்குள்ள கட்டாய போச்சு. கவரே 10 ரூபாய்க்கு எவ்வளோ வாங்கினா அது தனியாக 10 ரூபா வாங்கிக்கலாங்க. எவ்வளோலாம் கொள்ளையடிக்கிறோமோ அவ்வளோலாம் கொள்ளையடிக்கிறாங்க. சரி வாங்க, அப்படியே நம்ம கொஞ்சம் கிட்ட போயிட்டு பேசலாம். இப்போ நம்ம புளியம்பட்டிக்கு வந்தாச்சு. பாருங்க அடுப்பா. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போகிற வழியில் ரூட்டு தெரியல. நேரத்துக்கு இதை கரெக்டான ஸ்பாட்டுக்கு நம்மளுக்கு அவங்க என்ன சொன்னாங்க ரூட்டு. ஒரே ஸ்ட்ரைட்டுங்களா? சரி ஓகே. இந்த ரோட்லிங்களா? சரி ஓகே. சரி ஓகே. பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டில் ஒரு கட்டாய ரோடு போகுது, சின்ன ரோடு மாதிரி. நமக்கு இந்த ஊருக்காக ஒருத்தர் வழி சொன்னார். அவர் சொல்லி நம்ம வரும்போது பார்த்தே போயிருப்போம் மெயின் ரோட்லேயே. வந்தாச்சுங்க. நம்ம பிளேஸ் வேறு லெவல். பாதை இருக்குது. நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்கலாங்க. அங்கே இருக்க வண்டியில் பாட்டுக்கிற ஸ்பாட்டு. போடு பாருங்க காசு, நம்ம அந்த இடத்துக்கு வந்தாச்சு. ஆனால் நம்ம குளிக்கிறோமோ நம்ம காலைல சாப்பிட்லைங்களா, அதனால் சாப்பிட்டு நம்ம வீடியோ எடுக்கிறது ஆற்றுக்குள்ளே போகலாம். ஹாய் காய்ஸ், சாப்பாடு டைம் ஆகிப்போச்சு. பசி ரொம்ப கொலை பசியில் இருக்கோம். சரி சாப்பிட்லாம்ட்டு வந்து வாங்கிட்டோம். சாப்பாடு பார்த்தோம்னா எங்கே வாங்கியிருக்கோன்னு பாருங்கள், முன்னாடி சொல்லியிருப்போம். கோபி செட்டிப்பாளையத்தில் இருக்கிற டவுன் பிரியாணி. நேரம் பார்த்தோன்னே நான் வேறு லெவலில் இருக்குன்னு நினச்சேங்க. பார்த்துட்டு சரி சாப்பிட்லாம், இங்கே வாங்கிட்டு போயிடலாம், அங்கே போனால் சாப்பாடு இருக்குமான்னு தெரியலன்ட்டு நாங்களும் வாங்கிட்டோம். சாப்பாடு பார்சல்லாம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு பார்த்துங்க. சாப்பாடு என்ன வார்த்தையே வரல அந்த சொல்றதுக்கு. கண்ணில் தண்ணி மேந்துருச்சுங்க. சாப்பாடோட ரேட்டு பார்த்தா 150 ரூபாங்க. எனக்கு ஒரு லெக் பீஸு இங்கே என்ன மஞ்சள் கலர் இருக்கு, அதெல்லாம் அப்படித்தான். சீக்கிரம் விட்டுக்கூடிய பீஸ் ஒன்று வச்சுருக்காங்க, லெக் பீஸு.
குழம்பு பாத்துங்க. இவ்வளவு அமளிதுமணி இங்க நடந்துட்டு இருக்கு. டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் தின்னுட்டு இருக்கான். மேலே வெறும் குருமா மட்டும் ஊற்றி ஏமாற்றி விட்டாங்க. ஆனால் சாப்பாடு விலை வந்து 150 ரூபா கைஸ். ரேட்டு ரொம்ப ஓவராக இருக்குது. சொல்லு சொல்லுங்க. இதான் மாதிரி தயிர் பச்சடியா? குழம்பு இல்லையா? குழம்பு இல்லை சாவடிக்கிறாங்க. தயிர் பச்சடி என்னமோ தண்ணி அள்ளி ஊற்றி கொடுத்துருக்காங்க. குருமா என்னாண்டா ஏதோ வேறு எதாவது கொடுத்துருக்காங்க. 2 கைப்பிடி சாப்பாடை வச்சு அது 150 ரூபான்ட்டேன். மஞ்சத்தூளில் போட்டு வறுத்துருப்பாங்க இவ்வளோ கறியை. மஞ்சள் கலரில் இருக்குது. இந்த மாதிரி பிரியாணி நான் பார்த்ததே இல்லை. ஒருத்தே இல்லைங்க. 150 ரூபாய்க்கு ஒருத்தர் இல்லை. நம்ம ஏரியா சைடு வெறும் 80 ரூபாண்டு சாப்பாடு பீஸோடு தான் செம்மையாக இருக்கும். என்ன பண்ணுற? இங்கே பாருங்க காய்ச்சி, இதுதான் பிரியாணி. இந்த 4 ஏதோ ஒரு கறி, என்ன கறின்னே தெரில. லட்டு மஞ்சள் கலரில் இருக்குது. இது பேர் பிரியாணிங்களாம். ஏதோ அவ்வளோதான், ஒரு வாய் தான் இருக்கும் போல். இது 150 ரூபாய்ங்க. கன்றாவதியாக இருக்குது. அந்த கடைக்கு மட்டும் யாரும் போய் சாப்பிட்றாதீங்க. நாங்கள் தெரியாமல் வாங்கிட்டு வந்துட்டோம். பாருங்க, அவன் சாப்பிட்றேன்ற பேரில் அதெல்லாம் வேறு அதுக்கு மேலே இருக்குது. சோத்துல உப்பு இல்லை, குழம்புல உப்பு இல்லை, வெஞ்சனத்துலேயும் உப்பு இல்லை. கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா சோத்துல உப்பு போட்டு ரோசை போட்டு அடிச்சாலும் அடிச்சு விடுவேன். அப்படி இருக்குது சாப்பாடு. அதனால உப்பு போடலாங்க. இப்போ சாப்பிட்டு போய் அடிக்க மாட்டேன்ல. போயிடாதீங்க, டென்ஷன் ஆகுது. அதனால் ஏதோ ஒரு மல்லிக்கட்டி சாப்பிட்டு எங்கடா வர ஹோட்டலுக்குள்ள இதாருக்கு பாருங்க. இதான் ஹோட்டல் சாய்ஸ். இந்த ஹோட்டலாக சொன்னோம் டவுன் ஹால் ஹோட்டல். இங்கே வந்துட்டு அந்த பிரியாணி வாங்கிட்டாங்க, நல்லாவே இல்லை. சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ வாங்க நம்ம தண்ணிக்குள்ளே போகலாம். அடிக்கிற வெயிலுக்கு போய் ஜில்லுன்னு இருக்கலாம். அப்படியே போவோம். என்னைக்கு ரெண்டு காலத்து இருக்கு, அப்படியே தானே போகிறது. வேறு லெவல். ஓகேங்க, வாங்க போகலாம். அப்படியே ஜில்லுன்னு இருக்கு. அப்படியே கையில் நீ பிடி பண்ணி மீனை. பச்சை மீன் சாமி சார் தெரியுமா? இல்லை போடா, போடா அப்படியே போடா. அப்படியே சொத்து வேற லெவல். ஜில்லுன்னு இருக்கு. ஏய் ஃபோர்ஸ் அதிகம். பாருங்க, வேற லெவலில் இருக்கு. நல்லா சின்ன பசங்களோட வந்தால் விளையாடலாம், ஃபேமிலியோட வந்தாலும் விளையாடலாம், வயசு பசங்க வந்தாலும் விளையாடலாம், எப்படி வந்தாலும் விளையாடலாம், எப்படி வந்தாலும் விளையாடலாம். சாமி போகிற நேரத்தில் இந்த இல்லாமல் இருந்தால் சரி. நாங்கள் ஒருத்தர் மீன் பிடிக்கிறாரு பாருங்க, உங்களுக்கு தெரியல. நாங்கள் ஒருத்தர் மீன் பிடிக்கிறாரு போல, போய் பார்க்கலாங்களா? அங்கே நம்ம போய் மீன் ஓடி போயிடுச்சுன்னா மீன் எப்படி பிடிக்க காட்டுங்க. கண்ணிட்டு போட்டுருக்காங்களே. உதய முட்டை ஓட்டுறியா? உதயா முட்டையை காவிடா. பாருங்க, உதய முட்டை போட்டியான். பின்னாடி தள்ளி காமி. உதய முட்டை போட்டிருக்கியா? பாருங்க உதயா, எத்தனை மாசம் ஆகுது? குருசா, ஒரு கடல் குருசா பிடிச்சிருக்காரு. ஃப்ரீ ஃபயர் குருசா. அதெல்லாம் அப்புறம் எதுவும் சுட ஆரம்பிச்சிடலாம். வாங்க அந்த வீட்டுக்கு கொண்டு போய் சுட்டு சாப்பிட்றலாம். எங்களுக்கு மணி பெரிய முட்டை போட்டுருச்சு. மணி பெரிய முட்டை. நாளை கழிச்சு குட்டி போட்டுரு. என்னடா அழகா வருது, அழகா வருதா? அப்படியே போயிரு. கடைசியில் எண்டில் வந்து நீ மீட் பண்ணுறேன் நான். பாருங்க, இங்கே 2 பேர்
இந்த தண்ணிக்குள்ளே மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. எதுவுமே தூண்டில் எதுவுமே இல்லை, கையிலே என்ன ரொம்ப ட்ரை பண்ணுறாரு. ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி உள்ளே போகிறாங்க. யார் ரெண்டு பேர்த்துல ஃபஸ்ட்டு மீன் பிடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ரொம்ப மழுக்கட்டுறாரு அண்ணன் மீன் கூட. ஏதோ ஒரு ரெண்டு பிடிச்சாகணும்னு பார்க்குறாரு. பிடிச்சாரா இல்லையா? மிஸ் பண்ணிட்டார் போல. இங்கே ஒருத்தர் போனார், ஆளையை காணா வந்துட்டார். அவரும் பிடிக்கலாங்க. அஞ்சு பைக்கில் போயிடுச்சு. பார்க்கலாம் எப்போ பிடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். அவங்க நம்ம வேறு பக்கத்தில் வைக்கலாம், மீனை வேறு அரைச்சி விடாமல் தான் சரி. அவர் ரொம்ப மழுக்கட்டுறாரு, சிக்க மாட்டுது. இப்போ பார்த்தோம் கடல் ராசா மதியானம் தனுசை பார்த்தோம். மாஸ்க் போட்டு தண்ணி இறங்கி மீன் பிடிக்கிற உள்ள இறங்கினாரு. இது என் கடல்ரா, என் தண்ணி நாடு உள்ள முங்கினாரு. வெளியே வரும்போது பார்த்தா ஒன்றுமே காணா. நான் ஏதோ எதிர்பார்த்து அவர் பிடிச்சிட்டு வரேன், ஆனால் பிடிக்கவே இல்லை. அவர் சொன்ன பார்த்தீங்கன்னா கடல் ராசா. வாங்க நம்ம அங்கே போவோம். ஒரு ஃபால்ஸ் நீ சும்மா தண்ணியை இங்கே வந்துட்டு அங்கே போகலாம். இங்கே முரட்டு பாறை நிற்க முடியாது. ஏ வா அது வலிக்கிற பாறை. இல்லை இது ஸ்டாச்சு தான். இந்த பாத்தி வித்துட்டோம். நானும் யாராச்சும் ஒரு ஆள் மீன் பிடிப்பீங்க பார்க்குறேன். கையிலேயே பிடிச்சி ஒரு 2 கிலோ வரும். வீடியோ ஓடி இப்போ நீங்கள் பிடிச்சி மீன் காட்டினீங்கன்னா நீங்கள் வேறு லெவல் ரெண்டாக மீனை பிடிச்சி இப்போ தான் கொடுத்துங்க. அது அந்த இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது. சமையல் பண்ணிட்டு தான் அங்கே கொடுத்துட்டோம். இல்லை இப்போ நல்லா சுத்தமாக தான் நம்புவாங்க. இப்போ கையில் கிடச்சதானே. கிலோ எவ்வளோண்ணா? கிலோ எவ்வளோ? கிலோ 300 ரூபா. நம்ம நேரத்துக்கு 6 கையில் சிக்க மாட்டேது போல. சரி நம்ம மேலே போய் போகலாம். வேறு வழியில் நிற்க முடியாது. கிளம்பிடலாம் இங்கிருந்து. நீ நிற்க மாட்டேன், நான் நிற்கிறேன். வா சுண்டி காட்டு. நான் நிற்கிறேன். டன். ஏய் இங்கே வர மணி. இங்கே ஒரு பெரிய பாறை ஒன்று இருக்கு. ஏன் ரொம்ப நேரம் நிற்க ட்ரை பண்ண முடியல. இது நின்று ஆகுவா. இந்த வரேன் பாரு. நின்றுவேன். நின்றா மணிக்கு என்ன கொடுப்பேன்? பெரிய நாட்டுறாடா. நான் ரொம்ப நேரம் ட்ரை பண்ண நிற்க முடியல. இவங்க பனிக்கட்டிலே ஸ்விம்மிங் போட்டு விடுவோம்டா. நீங்கள் இந்த பாறை எனக்கு எங்கே அந்த பாறையிலே காணும். அது நீ முட்டை போட்டு வந்து வர அந்த முட்டை தான் அது. இதுதானா எழுதுற முத ஒரு ஃபஸ்ட் ஏஜ் உட்காந்துக்கிறேன். அது அடக்காக கூடாது மணி. முட்டை போட்டுருக்கேன். அது அடக்காக கூடாது மணி. ஏறி நிற்கணும். தொடவே முடியல. அடக்காக்காத எந்திரிச்சிட்ட அதுன்ட்டு தான் ஒழுக போகுது. எழுதுற முத நிற்கணுமா? தண்ணி குடிக்காத, தண்ணி குடிக்காத. ஏறு ஏறு. நான் ரொம்ப நேரமா ட்ரை பண்ண இந்த பாறை நிற்கிறதுக்கு பண்ண முடியல. எப்படி வலிக்குது? வழுக்கு பாறை வந்து வழுக்க பாறைல ஏறினா எப்படி? ஏதோ செம்ம வலிக்குதுங்க பாறை. ஏதோ ஒரு வழுக்கல்ல ஏறலாம், 2 வழுக்கல ஏற சொன்னா. ஏறி பிடிச்சிட்டேன். பிடிச்சிட்டேன். தண்ணிக்குள்ளேயே வந்து நிற்கலாமுங்க. வெளியே எந்திரிச்சு நிற்கும் போது அங்கே வாய் விட்டுது. எல்லாம் விழுந்துட்டேன். ஐயோ எப்போ அதெல்லாம் முடியலப்பா. ரொம்ப வலிக்குது. பாசம் ஃபுல் பாசம் ஆகுடா. ரொம்ப பாசம் முடியும். ஏ நில்ல அப்படியே இல்லை ஒன்றை பிடிச்சா நிற்கிறேன். போ அலை வா நம்ம மேலே போகலாம். கையில் வலிக்குது. மேலே பிடிக்கல. போகலாம். ஒருத்தர் கூட மேலே பிடிக்கல. தெரியும் ரொம்ப கஷ்டப்படுறீங்களே. பிடிச்சனா என்ன சார்? வாங்க நாம ஏறலாம். கல்ல காணா, கண்ட கண்டா நாயை காணா, நாயை கண்டா கல்ல காணா. அதை நீயே அந்த பாரு ஆச்சு. இந்த மாதிரி தான் அது. இதான்டா அது. வழுக்குது வழுக்குது. வாங்க நீர் நீச்சல் கரை ஏற போறான். எதிர் நீச்சல் போடுறான். பொறுமை பொறுமை ஆசையா. நின்றாச்சு.
திடீர்னு ஹார்ட் அட்டாக்கே வந்துச்சு எனக்கு. கவர் இருந்ததுனால தான். பாருங்க வேற தண்ணி செம்மையா இருக்கு. விழுந்துச்சு. எத்த தண்டு ஹாய் காய்ஸ், வேற லெவலில் தண்ணி ஃபுல்லு இருக்கு. தண்ணியை பாருங்க, இங்கே பாருங்க அருவி எப்படி அருவியாக வந்துட்டு இருக்கு. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இந்த அருவி இருக்குதான்னு பார்ப்போம். ஆழம் இல்லை, ஆனால் தண்ணி இங்கே வருது. எங்கே ஹெல்மெட்டு ஹெல்மெட்டு ஏய் அங்கே வந்து அங்கே ஒரு நீர் தவக்கால மாதிரி உள்ள ஒருத்தர் போயிட்டு இருக்கேன் பாருங்க. அலம் நாங்கள் எல்லையை தாண்டி விட்டோம். இன்னும் உருண்டுக்கு இருக்காது கூட. அவருக்கு செம்மையா இருக்கு. பாருங்க தண்ணி அழகா இருப்பான். நாங்கள் தண்ணிக்குள்ள படுத்து சில் பண்ணிக்கிட்டு இருக்கு. என்னது சப்பாத்திக்கா தோசைக்கல்லா தோசைக்கல்லா? இங்கே பாருங்க வீ பாருங்க வீ பாருங்க. உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, நான் நேரில் பார்த்தா வேறு லெவலில் இருக்கு. தண்ணியாக கலக்காத மணி. பாருங்க மணியாவது வலுக்குது. படகா? படகு ஓட்டியா தமிழனா? ஆமாம், இங்கே புதருக்குள்ள படகு இருக்கு. இங்கே படகுலாம் ஓட்டுவாங்க போல. படகு தெரியுதுங்களா உங்களுக்கு? கரெக்டாக உங்களுக்கு தூரமாக இருக்கலாம், இருட்டாக இருக்கலாம், உங்களுக்கு தெரியல. வாங்க நம்ம உங்களுக்கு ஷூட் பண்ணலாம். நான் போய் இங்கே பாருங்க தண்ணியை வேறு லெவலில் வந்துக்கிட்டு இருக்கு. இதே அருவி. நீங்கள் கேமராவில் பார்க்கறத நேரில் பார்த்து நீங்கன்றதை அனுபவிச்சா தான் உங்களுக்கு தெரியும் ஏதாவது அழகானது. பாருங்க பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குங்க. இங்கே அதான் உள்ளே வர்றதா போல வலுக்குது. பார்த்து தான் நடந்து போனேன். நம்ம மணியை செல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வலிக்கு விழுந்து எந்திரிச்சு வந்துட்டு இருக்கோம். இங்கே போகலாம். தண்ணி நிறையா வருது. தண்ணியா நம்மளா? தண்ணியா நம்மளா? விழுந்துட்டு இருக்குதுங்க ரொம்ப. இல்லையா விட்டாத. ரொம்ப இருக்குதுங்க. மணி வரலையே போயிடுச்சு. விட்டாத விட்டாத செல்லு. முடியல. போற வளர்க்குதுங்க. என்னை தள்ளிக்கிட்டு வருது. கேமராவோட போக முடியல. கேமரா வச்சு இதில் போயிடலான்னு பார்க்குறேன், முடியல. நீ இப்படி போ, நான் அப்படி வரேன். வாங்க நம்ம இப்படி போனோம். கல்லு கல்லு கல்லாருக்கு போகிறான். செருப்பு மாட்டா இருக்கேன். செருப்பு தான் மாட்டிருக்கேன் காலில். நீயே போட்டுக்க. மாத்தா என்னாச்சு?
வந்தாச்சு. இங்க பாருங்க. கல்லு பெருசா இருக்கு. செம்மல காய்ஸ், நீங்களே பாத்தீங்கன்னா தண்ணி எப்படி இருக்குண்டு வேற லெவலில் இருக்கு. இதுக்கு மேலே போய் பார்க்கலாம். இதுக்கு மேலே தண்ணி எப்படி போயிட்டு இருக்குண்டு, தண்ணி எங்க இருந்து வருது, எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஐயோ, இந்த பாறையில் ஏற முடியல, வழுக்குது. பார்த்தீங்கன்னா நான் தண்ணிக்குள்ள விழுந்துட்டேன். மேலே ஏறிட்டோம். உண்மையிலே காய்ஸ் ரொம்ப வழுக்குது பாறை எல்லாமே. இதை பார்த்து தான் போகணும். இப்போ வழுக்குது ஓவராக இருக்கு. தண்ணியை பார்த்தீங்களா, ஆழத்தை இதுலேருந்து தண்ணி வந்துட்டு இருக்கு. பார்த்தீங்களா, லாங்கிலேருந்து சுற்றிலுமே காடு தான். எல்லா பக்கமே பச்சை பசையாண்டு இருக்குது. செம்மையாக இருக்குது தண்ணி இங்கே இருக்கிறதுக்கும். தவிர அதை இழுத்துட்டு போச்சுன்னா அது விழுந்துருவோம். இதில் தப்புனோம்னா நேராக பார்த்தீங்கன்னா அதுலேயே போயிடும். போகிற வழி தண்ணியோட வேகத்தை பாருங்கள். கல் முள்ள அட்டி விட்டு மூக்கு முதல்ல உடஞ்சிடும். இதுக்குள்ள போகக்கூடாது. பார்த்தீங்கன்னா 2 பேரும் தண்ணி ஸ்விம்மிங் போட்டு வந்துட்டு இருக்காங்க. தண்ணியோட ஃபோர்ஸ் மீறி போகிறாங்க. ஃபோர்ஸுக்கு முன்னாடி தண்ணி ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கு. பாருங்க, 2 பேர்த்து இருக்குது தண்ணி. தண்ணியோட ஆழங்கள் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல. அதனால போட்டு இழுக்குது. தண்ணி இழுத்துருச்சு பாருங்க. ஆழத்துக்கிட்ட போயிட்டாங்க. நீர்வீழ்ச்சி. இங்க நம்ம வந்தோம். இங்க ஒரு அண்ணன் தெரிஞ்ச இருக்காரு. அவருக்கு இந்த இடத்த பத்தி நம்ம எப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பக்கத்துல தண்ணி எப்போ ஃபுல்லாக வந்துட்டே இருக்குமா? 360 நாள் ஒரு தண்ணி வத்தாமல் வரும். தண்ணி வந்துட்டே இந்த கோடை காலம் மட்டும் கொஞ்சம் வரும். ஆனால் எல்லாமே குளிச்சுக்கலாம். ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு வரலாம் கோடை காலத்தில். நம்ம எப்படி கூட்டமெல்லாம் நம்ம கூட்டம் வரும்போது சண்டே அந்த மாதிரி ஃபுல் டேஸ் ஆகிடும். கோழி பொதுவாக வச்சுருவாங்க. செலவு பின்ன சாமி அந்த சிலை எப்படி செஞ்சதா இல்லை இங்கிருந்து முன்னாடி அந்த கோயிலேருந்து அப்படியே கொண்டு வந்து போட்டுருவாங்க. கோயில் யூஸ் பண்ணாத சிலையெல்லாம் கொண்டு வந்து போட்டுருவாங்க. அந்த கோயிலேருந்து அந்த பழைய சிலை கொண்டு வந்து போட்டாங்களா? பார்க்க ரொம்ப அழகாக இருக்கு. என்ன சாமி அது? ராஜாவா இல்லை சாமியா? அது பல தரப்பட்ட சிலைகள் பண்ணுவாங்க. அது கொஞ்சம் டேமேஜ் தான் கொண்டு வந்து போட்டுருவாங்க. டேமேஜ் சிலை மட்டும் நீங்கள் போட்டுருவாங்க. போனாலும் அந்த ஷூட்டிங் வந்து சொன்னாங்க. யாருங்க ஹீரோ? அது இன்னும் படத்துக்கு பேர் என்னன்னு தெரியல. விக்ரம் பிரபு வந்து ஒரு வாரம் ஃபைட் சீன் அந்த கடை வச்சு ஃபைட் சீன் எடுத்தாங்க. ஆனால் வெயில் நடக்குது. பயங்கரமாக பண்ணுறேன். டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி பண்ணிட்டாங்க. ஆமாம், ஆனால் இன்னும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் இடங்கள்லாம். அது நல்லா என்ஜாய் பண்ணலாம். அந்தளவுக்கு ரொம்ப பழைய படங்கள் ஃபுல்லாக வந்து இந்த ஏரியாவில் தான் கவர் பண்ணுவாங்க. என்ன மாதிரி படம்? யாராவது தெரியும்? பழைய படம்னா உங்களுக்கு கிட்ட பிரபு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பா பொய்மனது ராம்கி, சரத்குமார், வராதே சிவாஜி முதற்கொண்டு அந்த காலத்தில் வந்துட்டு பெரிய டிராக்டர் இங்கே வந்துட்டாங்க. எல்லாம் வந்துருக்காங்க. நீங்கள் குஷ்பு, ரேவதி, அப்புறம் ரம்யா கிருஷ்ணன். அந்த ரம்யகிருஷ்ணன் ஃபர்ஸ்ட் படம் இந்த இடம் தான் கவர் பண்ணாங்க. இந்த சரௌண்டிங்கில் ஒரு பாட்டுக்கு வந்தாங்க. நம்ம நிற்கிறது ரம்யா கிருஷ்ணன் வந்து போயிருக்காங்களா? அப்புறம் இங்கேயும் இருக்காங்க முரளி நடிச்ச படம். அது ஒரு 1/2 கிலோமீட்டர் அந்த இடம் வந்து அவன் செட்டு போட்டு அவன் வீடு மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த மாடெல்லாம் மேய்க்கிற மாதிரி. அது தண்ணி எங்கே இருந்தா வந்து
இது ஊட்டி பயகரா டேம் இருந்து ஊட்டி பயகரா டேம் அங்கிருந்து மேட்டுப்பாளையம் மேட்டுப்பாளையத்துலேருந்து பவானி சேகர் கொடிவேரிக்கு அடுத்து 4 கிலோமீட்டர். ஓ கொடிவேரி ஜாயின் ஆனது. கொடிவேரிலேருந்து இங்கே வரும். அது ஸ்டார்ட் பண்ணி இங்கே வரும். ஆனால் கொடிவேரி போய் நல்லா இருக்கு. 5 60 சீட்டாக இருக்கு. அதில் வாசி வராமல் அதிகமாக இருக்குது. எப்படி இந்த விக்ரமர் வந்தாங்க எந்த மாதிரி சீனுங்க எடுத்தாங்க? அது வந்து ஒரு சந்தைக்கடை வச்சு அங்கே ஒரு ஃபைட் சீன் எடுத்தாங்க. இங்கே சந்தை கடையா? இந்த ஃபுல்லாக சந்தைக்கடை மாதிரி வச்சு இங்கே லோக்கல் ஆளுங்க சந்தைக்கடைக்குள்ள அப்படி இங்கே பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு ஃபைட் சீன். நீங்கள் எதாவது நடிச்சிங்களா? நீங்கள் எதுவும் நடிச்சிங்களா? லோக்கல் தான் வந்தாங்க. ஓகே ரொம்ப நன்றிண்ணா. உங்கள் பேர் என்ன? சுரேஷ். சுரேஷ். எங்கள் அண்ணன் பேர் சுரேஷ் தானே. அருமைண்ணா. ஹாய் காய்ஸ். இப்போ பார்த்தோம்னா நம்ம வந்து தண்ணி நல்லா குளிச்சு முடிச்சாச்சு. இல்லை வேறு லெவலில் ஃபன் பண்ணோம். செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சுங்க. உங்களுக்கு இந்த இடத்த பற்றி ஒரு அண்ணன் நல்லா ஒரு எக்ஸ்பிளைன் வேறு கொடுத்துருக்காரு. எல்லாம் உள்ள நல்லா வீடியோக்குள்ளே பாருங்கள். இந்த இடத்த ஸ்பெஷல்னா இங்கே ஷூட்டிங்கும் நடந்துட்டு தான் இருக்குது. அந்த அளவுக்கு இந்த இடம் ஃபேமஸாக இருக்குங்க. நல்லா வந்துங்க என்ஜாய் நேரம் நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் வரப்போ ஷூட்டிங் கூட பார்க்கலாம். நல்லா கூட்டமாக தான் இருக்கணும். சண்டே டைம் வாங்க, அப்போ தான் நல்லா கூட்டமாக இருக்குது. மற்ற டைம்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு எதுவுமே இல்லை. இப்போ வந்து பசங்க வந்து என்ஜாய் பண்ணலாம், சமைச்சு சாப்பிட்லாம். சமைச்சு சாப்பிட்ற ஐடியா இருக்கிறவங்க குளிக்கிற இடத்துல இந்த இடத்துக்கு வாங்க, நல்லாயிருக்கும். வேறு லெவல் பிளேஸ்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள நல்லா தெருவில் உள்ள நல்லா ரோட்டில் உள்ள அங்கே உள்ள போகணும். சும்மா ஒரு காடு மரமாக இருக்குது. அது உள்ளே வச்சு சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்படி தண்ணிக்கு இறங்குறோம். உள்ளே சாப்பிட்டு குளிக்கலாம். வேறு லெவல் ஃபன்னாக இருக்கும். ஃபேமிலியாக வரலாம். குட்டீஸும் வந்து தாராளமாக பயப்படாமல் குளிக்கலாம். அவ்வளோ ஆழம்லாம் இல்லைங்க. நல்லா இருக்குது தண்ணி. இந்த வெயிலுக்கு இதமாக நல்லா ஜம்முன்னு இருக்கு. வர்றவங்க இந்த இடத்த பிடிக்கணும் யாரும் சொல்லவே முடியாது. அவ்வளோ அழகாக இருக்குது. ஓகேங்க. ஓகே காய்ஸ், பாய் காய்ஸ். எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அடிச்சிருங்க. ஓகே ஓகே நண்பா, அப்படியே வீட்டுக்கு கிளம்புவோம். ஓகே பாய். ஓகே பாய்.